வணக்கம், நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன். மெக் டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் பார்க்குறோம். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கோயம்புத்தூர்லேயும் சரி, பெங்களூர்லேயும் சரி நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது. யாருக்கெல்லாம் ஜாப் இல்லாமல் இருக்கீங்களோ, அல்லது ஜாப் சேஞ்ச் ஓவர் பண்ணுறீங்களோ, அல்லது 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அடுத்த ஜாப் ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஜாப்ஸ் வந்து டிசைன் ஃபீல்டில் மட்டுமே இருக்குது, போத் பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூர். இதில் வந்து ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியர் நிறைய இடத்துல கேட்குறாங்க. எஃப்இ இன்ஜினியர் போத் ஸ்ட்ரக்சரல் அண்ட் சிஎஃப்டி, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் சீனியர் லெவலில் லீட் டிசைன் பொசிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி, சிஎன்சி ஆப்ரேஷன் சைட்லேயும் சரி நிறைய வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிஎன்சி டேர்னிங் அண்ட் சிஎன்சி மில்லிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதுக்கு வந்து 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஃப்ரெஷர் ஆல்சோ எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் விஎம்சி ஆப்ரேட்டர், அதே மாதிரி ஹெச்எம்சி ஆப்ரேட்டர், இதுக்கு வந்து மினிமம் 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸு. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனி கிராஜுவேட், அதாவது இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இல்லாமல் எனி கிராஜுவேட் வந்து ஆப்ரேட்டர் லெவலுக்கு வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா சேலரி வந்து உங்களுக்கு ஹையர் லெவலில் போகும். ஃப்ரெஷராக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா QC இன்ஸ்பெக்டர். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோலே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்குது. இதுக்கு வந்து மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிஎன்சி ஆப்ரேட்டர் அண்ட் சிஎன்சி சூப்பர்வைசர் அண்ட் டூல் ரூம் சூப்பர்வைசர், ப்ரொடக்ஷன் சைடில் மேனேஜர் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜர் ஃபார் டெவலப்மெண்ட், மேனேஜர் ஃபார் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இதுக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மோர் தென் லைக் 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்க்குற போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசைனாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தாலும் சரி, அல்லது மினிமம் ஒரு இன்ஜினியர் லெவல்லையாக இருக்கட்டும், அல்லது மேனேஜர் லெவல்லையாக இருக்கட்டும், சூப்பர்வைசர் லெவல்லையாக இருக்கட்டும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 150 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் இருக்குது. இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இட்ஸ் லைக் அகாமடேஷன் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து சப்சிடரி பேசிஸில் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது உங்களுக்கு மட்டுமே இல்லாத உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை வேறு யாராவது வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கோ வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணாலும் சரி, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மெயில் பண்ணிங்கனாலும் சரி, மெயில் ஐடி வந்து mecdesignconsultancy@gmail.com. இந்த வீடியோட எண்டில் வந்து ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன், என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸோடைய ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். ஸோ ரியலி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த தேவைகள் இருக்குதோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு ரெஷ்யூம் வந்து மெயில் பண்ணாலும் சரி, அதை பார்த்துட்டு ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டு இமீடியட்டாக என்னங்கிறத உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் லைக் ஷேரிங் திஸ் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் மட்டும் இல்லாத உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, உங்கள் நெட்வொர்க்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.